எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ சுத்தல் எடுத்திருக்கிறேன், 1/2 கிலோ மல்லியும் எடுத்திருக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு 100 கிராம் மிளகு எடுத்திருக்கிறேன். நூறு கிராம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். ஒரு 25 கிராம் சின்ன சீரகம் எடுத்திருக்கிறேன். அதோட சேர்த்து கறிவேப்பிலை, அது நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். இதோட சேர்த்து ஒரு மஞ்சள் 25 கிராம் எடுத்திருக்கிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ அந்த சித்தலை நான் கொஞ்சம் சின்னதாக வெட்டுறது ஈஸியாக இருக்கும். சித்தலை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி எண்ணிங்கன்னா அந்த சீட்ஸ் தனியாக வரும், அடியில் வரும். அதை நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறோம். சட்டியை லைட்டாக சூடாக்கிட்டு மல்லியை போட்டு முதல்ல லைட்டாக வறுத்தெடுக்கிறேன். நேரம் வறுக்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏறிக்கொண்டு வரும்போதே அதோட ஒரு நல்ல வாசம் கொண்டு வரும். அந்த நேரத்தில் இந்த கறிவேப்பிலை மற்றது எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றொன்றா போட்டு லைட்டாக வறுக்கணும். கிணக்க வறுத்துடக்கூடாது, டக்குன்னு எரிஞ்சு போடும். அப்போ பார்த்து கொஞ்சமாக வறுத்து கொண்டு வரும்போது அந்த எடுத்து வச்சுருக்கிற சித்தலிருந்து வெட்டும்போது எடுத்து வச்சுருக்க சீட்ஸ் அதையும் போட்டு வறுக்க வேணும். அது குயிக்காக எரிஞ்சிருமன்றதுக்காக தான் அதை தனியாக எடுத்து வச்சு நான் போட்டு வைக்கிறேன். நீங்கள் தேவையான இதோட சேர்த்து ஒரு 2-3 ஏலக்காய், கருவாப்பட்டை போடலாம் வாசத்துக்காக. ஆனால் நான் போட இல்லை, வீட்டில் போட்டு அரைக்கிறது இல்லை. அதை நான் செப்பரேட்டாக தான் அரைச்சி எடுக்கிறேன். எப்படியே கொஞ்சம் மறுபட்ட உடனே இன்னொரு பாத்திரத்தில் அதை மாற்றி போட்டு செத்தலையும் தனியாக போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ செத்தல் வறுக்கும்போது கவனமாக இருக்கணும். குயிக்காக அதோட கலர் மாறிடும். லைட்டாக வறுத்தா போதும். செத்தல் வறுக்கும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டால் நல்லது. அதையும் விட்டு எல்லாம் எடுத்துட்டு இதோட சேர்த்து இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த மல்லியையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சளையும் போடணும். இந்த நேரத்தில் போட்டு ஒரு சூடாக விட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு போட்டு அரைக்க வேணும். அரைக்கும்போது நல்ல பவுடராக அரைச்சிட்டு அதை அரிச்செடுக்கிறது, அவ்வளோதான் இந்த வேலை. அரிக்கும்போது அந்த அரிவெட்டி நல்ல சின்ன கண்ணாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாத தூள் கட்டாட்டே இருக்கும். நல்லா சின்ன கண்ணில் இதால் அரிச்செடுத்தீங்கன்னா உங்களோட தூள் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இந்த வேலை. நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. நன்றி.